பொம்பளையாளெல்லாம் ஆடுனாங்க. உண்மையிலேயே தெய்வம் இங்கே துடியாக இருக்கிறது. சாமியை நம்ம ஜாமி மாதிரி நினச்சி கும்பிட்டோம்னா ஜாமி வரும். இப்போத்தையும் ஜாமிக்கு போகும்போது 6 பேர் பைக்கில் போகிறேன், 6 பேரும் கிஸ் அடிக்கிறானே. கருப்பு சாமிக்கு கிஸ் அடித்தா பின்னாடியே கருப்பு சாமி 108 அனுப்பிடுவார். எனக்கு எப்படியும் கீழே விழுந்துடும். ஒரே ஒரு ஆசை தான், கள்ளர் மரபர் அகமுடையார் நீங்கள் முக்குலமும் ஒன்று சேர்ந்தால் எக்குலத்து மக்களையும் வாழ வைக்கலாம். ஒற்றுமை இல்லையே, ஒற்றுமை இல்லை, ஒற்றுமையாக இருக்கணும். தெய்வீக திருமணம் ஓனா முத்துராமலிங்க தேவரையா அதைத்தான் சொன்னார். பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இராணுவத்துக்கு அழுத்திடும் பொழுது முதலில் வீர வாழெடுத்து சென்றது இந்த முக்குளத்துளை இனம் என்பது தமிழகத்துக்கு தெரியும். இந்த ஐயா பேரை சொல்கிறேன், ஊழ ஓடுறேன் தம்பி. ஒரே ஒரு விஷயம், நான் ஐயாவை எப்பயுமே ஜாமியாத்தையும் கும்பிட்றேன். அதனால தான் ஐயா தினசரி எனக்கு அருள் கொடுத்துக்கிட்டுருக்கார். எத்தனை பேர் ஐயாவுடைய மகிமையை கண்டீங்களே எனக்கு தெரியாது. நான் விளம்பரத்துக்காக சொல்லலையே, உண்மைதான். காரணம் எங்கள் ஊர் அப்படி பிள்ளத்தி விழாக்குளம். என்னை வளர்த்ததே முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தான். எங்கள் அண்ணன் காரைக்குடியில் எங்கள் குடும்ப வறுமையில் இருக்கும்போது எங்கள் அப்பா காரைக்குடியில் விட்டு சென்றார். என்னை காரைக்குடியிலே மூர்த்தி தேவரும் முரட்டு காளையந்தான வளர்த்தாங்க. இன்றைக்கி எங்கள் அண்ணன் என்னிடம் இல்லை, 2 பேர் இறந்துட்டாங்க. அப்போ எங்கே இருக்கும்? ஒரே ஒரு விஷயம், கண்டு எங்கே வேணால் போடலாம், கண்டு வளர்க்குற இடத்துல தான் விளையாடணும். அது நான் தான். இப்போ ஜாமியை அழைக்கும் போது சில பேர் இந்த கண்ட்ரைட் மாதிரி நிறுத்தலாம் சொல்லக்கூடாது. இது டவுன் பஸ்ஸு கிடையாது, கீராடை போட்டு பிரேக்கை போட்டு நிப்பாட்ட. இது வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ், போயிட்டே இருக்கான். தெய்வத்தை நிப்பாட்ட சொல்லக்கூடாது. ஆனால் தெய்வம் மக்கள் சொல்கிறத கேட்கணும். இப்படி கருப்பை இறங்கி இப்படி ஆடினோம்னா ஆக்ரோஷமாக ஆடணும். கருப்பை வாய் திறந்து அள்ளி எறியணும். என்னடா வேணா மழை வேகலப்பா போடா, 11 நாளாக பெய்யும்டா வெண்ணமேனே, அவன் தான் கருப்பேன். இப்போ சில பேர் திமுரு கூதிக்க ஆடுறேன். வந்தது யாருப்பா? கருப்பேன். என்ன செய்ய போகிறேன்றேன் அவன். கருப்பேன் வந்தேன், என்ன சொல்ல போகிறேன்? மழை எப்போ பெய்யும் தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? எங்கிட்ட ஊருக்கு ஒருத்தர் ஆடினார், அந்த ஊரே அவர் காலிலே விழுந்து ஊதி வாங்கினது அந்த காலம். இப்போ வீட்டுக்கு 7 பேர் ஆடுறேன், எதுக்கு ஆடுறேன்னே தெரியல. சித்திரை மாதமெல்லாம் பாருங்க, தேரோட வைகையில் திரியாடுவாங்க கிழவிங்கெல்லாம், பேய் விரட்டுவாங்க. பேய் விரட்டி அந்த முடியை முடிஞ்சு வச்சு பேயை விரட்டின காலம் அந்த காலம். இன்னைக்கு பொண்டாட்டி உரம் புருஷனை விரட்டுது. நீ வேணாம், ஒரு மசுரும் பிழைக்க வேணாம், நான் பிள்ளையை காப்பாற்றிக்கிறேன், உன் சங்க அத்துப்புறேன்ட்டு. தாய்மாரெலாம் சிரிங்க கேட்கன்னு. புருஷன் இல்லாட்டா சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சிலிண்டர் உணர்ச்சியாக சமைப்ப, டஸ்ஸு புசுன்னு. கட்டின கணவன் தான் தாய்மார்களுக்கெல்லாம் மனைவிமார்களுக்கெல்லாம் மற்ற ஒரு தகப்பனை என்பதை நான் சொல்கிறேன். என் சிங்கங்கள் பூரா இந்த லெஃப்ட் சைடில் நிற்கிற ஆளுங்க பொண்டாட்டி ரொம்ப தொல்லை தாங்காமல் இருந்திருப்பியா? உன் சத்தம் பயங்கரமாக இருக்க ஏன்ற. ஆனால் பெற்ற தாய்க்கு அப்புறம் ஒரு தாய் யாருன்னா 3 முடிச்சு போட்டு கட்டின மனைவியை தவிர யாருமே கிடையாது. நம்ம புருஷனுக்கு கஞ்சி ஊற்றினாலும் நீ சலுப்பிடுவ. அது அந்த காலம். எங்கள் கிழவன் தெற்க வயக்காட்டில் உழுதுட்டு வருவார் எங்கள் ஐயா கோடாங்க. எங்கள் அப்பத்தா ராத்திரி 10 மணி ஆனாலும் மோட்டையை பார்த்துட்டு வந்து நம்ம மோட்டையை பார்ப்பாருன்னு. தம்பி இருசு தப்பு. நானும் சிவகங்கை மாவட்டக்காரந்தே, அப்புறம் என்ன சவராஷ்டிரா பானிபூரி போடுறவனா? உடனே எங்கள் சித்தப்பு அடாது ஆயிலி அப்படின்ற. அப்போ வரும்போது எங்கள் ஐயா வந்து வயறு கட்டில் போய் படுப்பார், கயத்து கட்டில். எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி அப்படியே பாவாடையோடு போகும். எதுக்கு? மைத்தை பிடுங்க. பாவாடையோடு போய் எங்கள் ஐயா காலை அமுக்கும். ஐயா ராசா உழவு அதிகமாயா, இன்னைக்கு ஒரு சாலை அடிச்சுட்டு ஏன் சாலை அடிக்க முடியாது, பொத்திட்டு படியாண்டோம். ஆனால் என் தம்பி அப்படி செக்ஸ் விஷயம்னா நல்லா சிரிப்பான், உணர்ச்சியா. அது கிடையாதுடா. காலை அமைக்கி விட்டு சாப்பிட்றீங்களா, வர காப்பி போடவா என்று போட்டு கொடுத்தா எங்கள் அப்பத்தா பட்டு கிளவி. அப்படி உணவை எங்கள் வர காப்பியும் போட்டு கொடுத்ததுனால தான் 21 பிள்ளைய பத்தா எங்கள் அப்பத்தா. வெரி டேஞ்சர் முண்டை. 21 பிள்ளை, களைச்சது 7 பிள்ளை, 3 மாசத்துல களைச்சது 3 பிள்ளை. வெரி சென்னை, ஊரே பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பிள்ளைய பத்துட்டு சொல்லுது, ஏய் வினோத் வேணாம்டா, நீ வேணாம், நான் காலேஜ் முடிச்சுக்கிறேன், நம்ம 2 பேத்துக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு மறுபடியும் டொங்காசு போடுவோம்ன்றேன். சிரிப்பு கிடையாது, சிந்திக்க. கணேசன்
என் தம்பி கணேசன் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சின்ன வீடு வைத்திருக்கிறான். குடும்பம் குண்டிய தூக்கிருச்சு. அவன் நினைப்பேன் நம்ம ஊருக்கு கூட்டு வந்தது என் வாயிலே வச்சுட்டான். ஆம்பளை தானே கணேசா, அதை செய்யக்கூடாது. அப்படி உனக்கு முணுன்னு இருந்துச்சுன்னா திருப்பி லைன்ல கொண்டு ஓசை வை. மொத்தமா உன்னை ஒரே நாள்ல உன்னை குவாலி பண்ணிடுறேன். நான் நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். இந்த பகுதியில் எத்தனை நாடகம் நடந்தாலும் இந்த மணல்மேடு இந்த புண்ணிய பூமி எனக்கு இன்னைக்கு தான் தெரியும், யாரும் கோச்சுக்கிறாதிய. ஆனால் இந்த ஊரு இந்த கல்லர் மக்கள் இப்படித்தான் அன்பா இருப்பாங்க, இப்படித்தான் பாசம் காட்டுவாங்கன்னு பல வருடங்களாக காட்டியவன் என் தம்பி கணேசன். ஆனால் வந்த ஊரெல்லாம் நாடகத்தை கெடுத்தான் இந்த பேப்பையமையன். அன்னைக்கெல்லாம் பக்கத்தில் வந்தமே என்ன ஒரு வெங்கட்டில இலை பேப்ப இலை. காரணம் அவன் கெடுக்கவில்லை, டாஸ்மார்க். டாஸ்மார்க் கடையினால தான் பெண்களுக்கு கவலை. அன்றைய காலத்திலே இந்த பகுதியிலே சாராயம் குடிச்சாங்க. இப்ப எது கத்துற மறுபடியும் சாராயம் காய்ச்ச சொல்றியா? இரு சிங்கா. சாராயம் காய்ச்சினார்கள் அன்று இவ்வளவு பாலியல் வன்கொடுமை கொலை இல்லை. இன்னைக்கு டாஸ்மார்க் கடையில குடிக்கக்கூடிய சரக்கு பூரா குர்ண மருந்தோட எபேட். பெண்கள் எல்லாம் டாஸ்மார்க் கடையை கொஞ்சம் அடைக்கணும்னு உங்க குலஜாமிட்டு நேர்ந்துக்கங்கத்தான். ஒரேதான் டாஸ்மார்க் கடையை அடைச்சாங்கன்னா வீட்டில் சிலிண்டரில் ஓம் புரிச்சும் சாராயம் காய்ச்சிருவேன். அப்புறம் நீ உல வைக்க முடியாது. நோத்தா ஊரப்பனை எறிண்டுவேன், சாராயத்தை மோருண்டுவேன். ஆனால் உலகத்திலே எத்தனை நாடுகள் நான் சென்றிருக்கிறேன். அந்த நாட்டை எல்லாம் கணவனுக்கு நிகராக மனைவிகளும் வெளிநாட்டிலே மதுபானம் அருந்துவார்கள். ஆனால் என் தமிழகத்தில் பிறந்த வீர தமிழச்சி மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளையும் கிடையாது. ஆனால் என் தமிழச்சி கிட்ட பிடிக்காத ஒரே வார்த்தை விஷயம் என்னவென்றால் மண்ணவாரி தூத்துவது. அவன் பொடுக்கிட்டு ஓட்டும், கழிச்சல்ல ஓட்டும், ஐத்துல ஓட்டும்னு சொல்லக்கூடாது மேடம். உன்ன கொல்லங்குடிக்கு போயிடுற காசு வெட்ட, இங்க மடப்புறான். அப்ப இந்த ஊர்ல இதே வேலையாத்தே இருப்பீங்களப்பா. ஊயின்ற செய்யக்கூடாது. உங்களை அத்தனை பேர் பொறுப்பாதம் தொட்டு ஒண்ணு கேட்கிறேன். இந்த உலகத்திலே யாரும் அதிக நாள் வாழ போறது கிடையாது. வாழ்ற நாள் கொஞ்ச நாள். உன் உழைப்பிலையும் உன் திறமையின் நம்பிக்கை எதிர்த்து விட்டுக்காரன் நல்லா வாழ்ந்தா போராமைப்படாதே. ஒரு நாள் செய்த செய்வனை திரும்பிச்சுன்னா என் சாமி நாத்தானால விடாது, நோத்தானால விடாது. எல்லாரும் தெரிஞ்சு உழைச்சுக்கோங்க. எக்கோ வைப்பா சார் போய் ஹலோ இன்னும் சார் போய் என் தங்கா குன்னத்தூர் ராஜாங்கம் எழுதி வச்சாரு. எனக்கு 110 ரூபா என்ன கணக்கில் கொடுத்தாரு. 110 ரூபா. எத்தனை விலைவாசி ஏறினாலும் என் ஆண் சிங்கங்களுக்கு கவலை இல்லை. டாஸ்மார்க் கடையிலே 1 லட்சம் கோட்டு வித்தாலும் வாங்கக்கூடிய எண்ணம் கொண்டவன் தான் தமிழன். உங்க எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன். ஒரு நாள் முழுவதும் மது அருந்தாமல் உன் குடும்பம் குழந்தை குட்டியை நினைத்து படுத்துரு. மறுநாள் நீ ஞானியாக திறந்தலாம். இப்போ பூரா கைதட்ட ஆளு பூரா லேசாத்தான் நினச்சிருக்க. நான் தப்பாக சொல்லலை, நீங்கள் கோச்சுக்கிட்டாரும் பரவாயில்ல. என்னுடைய தம்பிகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடியே கெட்டு போவதை நினைத்து என் உள்ளம் பதறுகிறது. என் தம்பியை பாதம் தொட்டு கேட்குறேன். நீங்கள் சின்ன ஆளாக இருந்தாலும் அன்னை மூத்த ஆளாக இருந்தாலும் உங்கள் காலில் வந்து கேட்குறேன். நான் பட்ட கஷ்டத்தை என் தம்பிகள் படக்கூடாது. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் எத்தனை பேர் தண்ணி அடித்து குடிச்சியே தெரியாது. சிவகங்கை மாவட்டத்தில் பெரிய குடியாரன்னா அந்த எம்கேஆர் தான். மேடையில் பெருமையாக சொல்லலை, உண்மையை சொல்கிறேன். குடியை விட்டேன். இன்னைக்கு என்னால் முடிஞ்ச 10-20 பேர்த்துக்கு அன்பாலயம் என்ற ஆதரவற்ற இல்லத்தில் கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே எங்கள் ஐயா வழியில் வந்தது தான். நீங்கள்லாம் சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கணும் என் அன்பு உறவுகளே. ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள கஷ்டப்படக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்து விட்டாலே இந்த தமிழகத்தில் யாரும் ஏழை அல்ல, யாரும் அனாதை அல்ல. என் தாய்மார்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன். பெண் குழந்தைகளை பாதுகாப்பாக வளர்த்து கொள்ளுங்கள். அவர் வாப்பார்கள், இவர் வாப்பார்கள், இவரை காப்பாற்றி விடுவார்கள், அவரை காப்பாற்றி விட நினைக்காதீங்க.
உங்கள் குடும்பத்தையும் குழந்தை குட்டிகளையும் நமக்கு நாமே பாதுகாத்தாத்தான் இந்த தமிழகத்திலே பெண் குழந்தையை பாதுகாக்க முடியும். அன்பு என் சொந்தங்களே, நாடு போகிற போக்கு சரியில்லை. எங்கே பார்த்தாலும் பேப்பரை திறந்தா 80 வயசு கிழவன் 13 வயசு சிறுமியை பாலியல் வன்கொடுமை இந்த தமிழ்நாட்டிலே நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது. அத்தனைக்கும் காரணம் மூளை அல்ல, இந்த தமிழகத்திலே உருவாக்கக்கூடிய மதுபானம், தீய பழக்கங்கள், புகை பழக்கங்கள் தான் சீரழித்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும். அது எல்லாமே முற்றிலும் முடிந்தால் புண்ணிய பூமியாகும் இந்த தமிழகம். நான் நகைச்சுவையை பண்ணுவேன், கருத்துக்களையும் ஏன் சொல்லுகிறேன் என்றால், கண்ணு முன்னாடி யாரும் கெட்டு போக நினைக்கிறேன் முட்டாள், கெட்டு போகிறவனே முடிஞ்ச அளவுக்கு திருத்துவம் தாண்டா உண்மையான தமிழன். எங்கள் அப்பங்கெல்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க, பெரியவங்கள்லாம். அவர்கள் நித்த நித்தம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். பயில எப்படி போகிறாங்களே, ஒரு பைக்கிலே 2 பேர் போகலாம், 4 பேரை ஏற்றிட்டு போகிறேன். போகும்போது 120 130 ஆரன் பைக்கு மைத்த புடுங்கின பைக்குன்னு அதுலேயும் போய் இப்போ பைக்கை கேட்குறது. அந்த ஸ்டோர் ரூம் பண்ணவனே, ஹலோ திருகுனவனே 100 போகுமா, திருப்புவனத்தில் ஸ்டார்ட் பண்ணவனே 3 நிமிஷத்தில் பெரியார் போகணும். அப்படி ஒரு வண்டி இருந்தால் கொடுங்க. அது முண்டை நீ 108 தான் போகணும். ஆத்தா சிரிக்காதே ஆத்தா, பொம்பளை அப்படியே லட்சணமாக ஓட்டுறீங்களோ? பொம்பளைக்கு ஒன்று சொல்கிறேன், ஸ்கூட்டி ஓட்டுற பொம்பளை என்ன மயத்துக்கு சாலை தொங்க விடுற? சாலை தொங்க விட்டுக்கிட்டு ஏன் அஜய் ஏன் பின்னாடி உட்காடுறான், ஏன் இடுப்பை புடுறா, பர்றன்னு திருக்கி சாலு சிக்கி 2 பேரும் மண்டை உடஞ்சி இப்படி கிடக்காங்க. சிரிப்பு கல்ல, சிந்திக்க வேண்டும். விபத்தில்லாத ஒரே வண்டி தமிழகத்திலே மாட்டு வண்டி. மாட்டு வண்டி எப்படி ஓத்தாக? ஒரு குடும்பத்தால ஏற்றி நிப்பாட்டிய மாடு தொத்த கண்டா இருக்கான், கிழவன் போட்டு வாழை கடிப்பார். கண்டால் என்ன நெளிக்கிற போ, அது போகிறதுக்குள்ளே தாயமங்கலம் திருவிழாயே முடிஞ்சிடும். இப்போ அப்படி கிடையாது, தர்ரு புருன்னு போகிறேன். பொண்டாட்டி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், மணல் மேட்டில் விழுந்த பொண்டாட்டியை போய் திருப்போணத்தில் கேட்குறேன், எங்கே பிரியாவை காணா? அது சொல்லுது, போடா முண்டை, நான் இங்கே விழுந்து குண்டி தெரிச்சு போய் கிடக்கேன், பிரியா காணா, உன் தாலியை வாங்கிக்க, உன்ட்ட நான் வாழலை மயிர்மேனே, எங்கள் அப்பா வீட்டிலே போய் ஆட்டு புழுக்க எழுதி பொழைச்சிக்கிறேன்ட்டு. சிரிப்பு கல்ல, சிந்திக்க வேண்டும். மித வேகம் மிக நன்று. இந்த பள்ளிக்கூடம் போகிற தம்பியெல்லாம் ஒரு நிமிஷம் யோசிங்க தம்பி, போயிட்டு வந்து ஆசிரியர் பெருந்தகை என்ன வீட்டு பாடம் கொடுத்தாங்களோ அதை எடுத்து வச்சு படிங்க. படிக்க மாட்டானே, வந்தவனே உங்கள் அம்மாட்ட கேட்பேன், அம்மா செல்ல சார்ஜ் போட்டியா? அவங்க அம்மா ஏன்டா, இதில் தான் வாத்தியார் அனுப்பி விட்ருக்காரு. உடனே அவங்க அம்மா என்னை பார்த்தா ராசா செல்ல பார்த்து பார்த்து படிப்பான், 100க்கு 100 வாங்கணும், மைத்த படிப்பேன். மேலே போய் பாரு, அத்தை தண்டி எருவு மாடு 12 படிக்கிறேன் பார்க்குறேன், உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, அவங்க அப்பத்தாவுக்கு இத்த தண்டி போடணும் பூரா என்ன மேடம் பார்க்குறேன், பிரிப்பேடு விளையாடுறேன். ப்ரோ அடிங்க ப்ரோ, மொத்தம் அவனை போடு ப்ரோ, இவனை சுடு ப்ரோ, ப்ரோ அவனை வெதரிலே சுடு ப்ரோ, அவனை வெட்டுறா குத்துறான்றேன். ஐயா அமைதியாக இருங்க, சைடில் நிற்கிற தம்பிகளே அன்னைங்களே ப்ளீஸ் என்னை பேச விடுங்க, பேச விடுங்க. 4 நகைச்சுவையை மட்டும் பண்ணிட்டு போனால் எம்கேஆர் அல்ல. ஒரே ஒரு விஷயம், என் தம்பிகளுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள்லாம் எங்கள் அன்னைங்க, எங்கள் அன்னைங்க என்னை வளர்த்ததுனால தான் நான் தம்பியை வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அண்ணனா யாரு எல்லாரும் நினைக்கிறேன், அண்ணனா மூத்தவன் கிடையாதே. நம்மளுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நல்லது கெட்டதை பார்த்து தன்னுடைய தாயினுடைய பாலை குடிச்சு நமக்கு முன்னாடி பூமிக்கு வந்தவன் அண்ணன் இல்லடா, அவன் தாண்டா பெத்த அப்பேன். அண்ணன் போறேன் அப்பேன். இந்த தங்கச்சி இப்போ குறும்பு தெருக்க அலை வாங்க போகுது. ஏ தாய், ஆமா பச்சை பிள்ளைய போட்டு திரிக்கிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. விளையாட்டு போட்டி, வீர விளையாட்டு போட்டி நடத்தினார்கள் என்ன முப்பாட்டங்கள்லாம். அன்றைய காலத்தில் நடத்தின போட்டினா சிலம்பு சுற்றுவாங்க, ஊருக்கு ஊரு கம்பு கட்டுறது, ஆட அடித்து பார்ப்போம். வீர விளையாட்டு, இளவட்ட கல்லை தூக்குறது வீர விளையாட்டு. இன்றைக்கி வீர விளையாட்டு கொண்டு வந்துட்டாங்களே, மசுறு மாதிரி இருக்குது பொங்கல் போட்டிலாம், பொண்டாடி ஏற்றிட்டு ஓடுறாங்க. அப்படித்தான் ஒருத்தன் விசில் ஊதுனே பொண்டாடி ஏற்றிட்டு ஓடணும்னா அடுத்த மட்டும் ஏற்றிட்டு ஓடிட்டேன். கடைசியில் செருப்புட்ட அம்பேரை அடித்து, இதை யாரும் செஞ்சீங்களாப்பா? இல்லை ஏன் ஊன்ற பொண்டாட்டி ஏற்றிக்கிட்டு ஓடுறது கூட நான் ஏற்றுக்குருவேன். இதில் யோசிச்சு பாருங்களேன், பொண்டாட்டி ஆள் 1/2 டன்னு இருந்து புருஷன் சூத்துவத்தி மாதிரி இந்த மைச்சட்டை ஆப்ரேட் பண்ணுறேன் பாரு, இவனை மாதிரி இருந்தால் முண்டை நகட்ட முடியாது. எல்லா பேரும் பொண்டாட்டி தீட்டு எல்லை கூட தொட்டு வந்துடுவேன். இப்போத்தான் காலை நகட்டுவேன். முண்டை காலை தூக்குடி, யானை மாதிரி தூக்கு யானை
நடையான காலை தூக்கு யானை. அப்படித்தான் ஒருத்தன் தூக்கிட்டே திடீர்னு விழுந்தே முண்டை நெஞ்சனுப்ப காணாம். இன்னொரு போட்டி வச்சுருக்காங்கப்பா. பொண்டாட்டி அங்கே நிற்குமா 1/2 கிலோமீட்டர் ஓடி போய் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கணுமா வாயிலேயே. இவன் ஓடணுமே முண்டை சுறுசுறுப்பாக இருக்கணும்னு போயிலே போட்டேன் அம்புட்டை. போயிலே போட்டுக்கிட்டு பொண்டாட்டிட்ட ஓடி இருக்கான். போனவுடனே முத்தம் கொடுத்துருக்கேன். அந்த முட்டைக்கு வெட்டிடுச்சு. அத்தி துணியை குடிக்குமா என் கொண்டுட்டானே. கடைசியில் விளையாட்டு போட்டு நினைக்கல 108 தூக்கிட்டு போனாங்க. அதுலேயும் எத்துப்பல்லாக இருந்தால் மாட்டிக்கிடுவாங்க. புருஷனுக்கு எத்துப்பல் இருந்தால் ஐயோ பொண்டாட்டி வரும்போதே மிரல வராதடா 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 வராதடா. இவன் ஓடி போய் மங்கின்னு கொடுத்துருக்கேன். உதட்டில் மாட்டிக்கிடுச்சு. 2 பேரும் நல்லா போய் சாரப்பா மாதிரி சடச்சடன்னு விழுந்து கருவலில் போயிருக்காங்க. அங்கே 2 பேரும் வெளியே இருந்தவன் காலு கலாமல் ஓடி. இந்த காமெடிக்கு இப்படி ஒரு சரி பார்த்தா. இன்னொரு ஓட்டி இருக்கு. டீஸ்பூனில் எலும்புச்சம்பளத்தை கொண்டு வர்றது. பொம்பளைய இருந்தால் வாயில் வச்சுருவாங்க டீஸ்பூனை. அது இப்படித்தான் ஒரு பொம்பளை இருந்தா இப்படியே போய் முன்னாடி வாக்கியால கவனிக்கல சாக்கடை இந்த சட்டான விழுந்தனே பொட்டுல அடிச்சு அதில் பிறந்த வந்து இவன் செத்துட்டானா. எங்க அண்ணன் கொடுத்துருக்காங்க. திருப்பவனம் எங்கள் அண்ணன் மணிகண்டன் சார்பாக எங்கள் அண்ணன் அதே மூத்தது எங்கள் அண்ணன் அப்பேன் 200 கொடுத்துருக்கு. இன்னொரு 300 இருக்குமானே சட்டி எடுக்கணும். மணல்மேடு இருப்பு புதுவயல் செந்தில்வேல் எங்கள் அண்ணன் சார்பாக. மணல்மேடு சி சரத்குமார் சூனாபானா நேசமணி குரூப் சார்பாக 501. இந்த நேசமணி குரூப்பு என் தம்பியில தானே இருக்கணும். என் தம்பிகளுக்குத்தான் இந்த பேர் வரும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊரில் கிராமத்தின் சார்பாக சப்பு சங்கம் சார்பாக கொடுத்தாங்க. வீரமிரஞ்ச பூமி. உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன். இந்த தமிழகத்தில் எத்தனை மாவட்டம் இருக்கலாம். இந்த சிவகங்கை மாவட்டம் என்றால் வீரத்துக்கு பேர் போன மாவட்டம். ஏன் இதை சொல்கிறேன்? அதிக வடமாடும் ஜல்லிக்கட்டும் மாட்டு வண்டி பந்தயமும் கபடி போட்டிகளும் நடத்தக்கூடிய மாவட்டம் இந்த சிவகங்கை மாவட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மைதானே? ஒரு சாங் மதிப்புக்குரிய இந்த தமராக்கி மண்ணிலே பிறந்து கூத்தியார் குண்டில் வசிக்கக்கூடிய இன்னைக்கு சினிமா உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒரு கேமராமேன், நான் வணங்கக்கூடிய மூத்தவர் எங்கள் அண்ணன் வேல்ராஜ் கேமராமேன். அவருடைய மாணவன் தான் சொல்லணும். என் தம்பி பிரசன்னா சார்பாக 501. மாப்பிள்ள சிரி எங்க சிரி டிஎம்கே மோல்டு கடை குருநாதன் டிஎம்கே ஜிஎம்கே குருநாதன் மோல்டு கடை சார்பாக சிரி என் தம்பி சிரி சார்பாக இந்த வரேன். அண்ணன் வாங்குங்க பேரை கேளுங்க. பாப்பாவட்டி உசிலம்பட்டி பகுதியிலே செக்கானத்திலே தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுக்கு திருவுருவ சிலையை நிறுவிய ஒரு உத்தமர், ஒரு ஞானி யார் என்றால் பாப்பாவட்டி எங்கள் ஐயா மூக்கே தேவர். அந்த வம்சத்தில் பிறந்து பெரிய கோயில் கும்பிடக்கூடிய என் தம்பி சார்பாக, ஆட்சி கிழவி குலசாமி என் உறவு சார்பாக என் தம்பி ஸ்ரீ அவர்கள் பொன்னாடை போத்தி 1001 நன்கொடை கொடுக்கிறார். வாழ்க என் தம்பி வளர்க. ரொம்ப நன்றி தம்பி. ஜெயஹிந்த். நன்றி தம்பி. காஞ்சிரங்குளம் முத்துராமலிங்க அண்ணன் சார்பாக 201. ஆமாம், நன்கொடை கொடுக்குறவங்க அப்புறமேல கொடுங்க. காலையில் தான் சொல்லுவேன். 3 மணிக்குள்ள நாடகம் முடிஞ்சிடும். தமிழக வெற்றி கழகம் திருப்பவனம் ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஆர் பிரபாகரன், கேபி மணல்மேடு, அது பிறம்போக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என் அன்பு சகோதரர் தமிழக வெற்றி கழக திருப்புவனம் ஒன்றிய மாணவரணி செயலாளர் ஆர் பிரபாகரன், கேபி மணல்மேடு உறவுகள் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 501. ரொம்ப நன்றி என் தம்பிகளே, ரொம்ப நன்றி.
SMK பாலா பாட்டன் சார்பாக திருப்பவனம் பயலுக ரூபாய் 1001 என் தம்பிகள் சார்பாக. ரொம்ப நன்றி தம்பி. இதோட யார் நன்கொடை கொடுக்க வேணாம். அப்படி நன்கொடை கொடுத்தாலும் 3 மணிக்குத்தான் வாசிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. அந்த அண்ணே நன்றி. என்ன பிரச்சனை அண்ணே? பொறுமையா இருக்கணும். நன்கொடை கொடுத்ததுக்கு என்ன எதுக்குண்ணே தேடுற? உடனே சார் ரியாக்ஷன் கொடுக்குறியா என்னண்ணே? நன்கொடை கிராமம் கொடுத்ததுக்கு என்ன எது பண்ணுற? எனக்கு நன்கொடை கொடுக்குறது சும்மா போய் நான் கோடிக்கணக்கில் வீடு கட்டலை. அங்கே 10-20 பேருக்கு கஞ்சி ஊற்றுறதுக்காக கொடுக்குறாரு. அதுக்கு போய் அந்த அண்ணன் கோவப்படுறாரு என்னையே. அப்போ கோவப்பட்டு உடனே ரியாக்ஷன் எப்படியா மாட்டிக்கிட்ட முண்டு. தமிழ்நாடு காவல்துறை டேபர் செல்வம் அண்ணன் சார்பாக 501. அமைதியாக இருங்க தம்பியெல்லாம். நோட்டீஸ் படிப்போம். நாடகம் 3 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா அது கதம்ப நாடகம். இந்த நாடகத்தை பற்றி தெரியாத ஆளுக்கு சொல்லிக்கிறேன். இந்த நாடகத்திலே மொத்தம் 4 பப்புன்னு 2 டான்ஸ். 2 டான்ஸு நீங்கள் இளைஞர்லாம் நினைக்கலாம் நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் அந்த மாதிரிலாம் கிடையாது. பூராமே தங்கச்சியை தான். கருப்பாத்தையாக இருக்குங்க. ஆனால் நல்லா இருக்கேன். அது அவன் புருஷன் ஒத்துக்கிட்டேன். நாங்கள் என்ன செய்வோம்? 2 தடவுவேன். என் ஆள் 2 பேர் இருக்காங்க. வந்து சென்றிங்க போட்டு இறுக்கி விட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். பப்புன் டான்ஸ் முடிஞ்சவனே சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே தீப்பந்த ஏந்தி சேவலை கடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் இருக்குது. உண்மையிலே இன்றைக்கி நல்ல சேவை. அன்றைக்கி ஒரு ஊரில் சேவை கொடுத்துட்டாங்க. ஜண்டாலைங்க முத்துன சேவலை கடிச்சிக்கிட்டே இருந்தேன். கடிக்க முடியல. காலுக்கிட்ட 2 ஓடு ஓடிச்சு. சின்ன கருப்பு அருவாலை போட்டுக்கிட்டு மாட்டுத்தவனில் பசி ஏறி ஓடிட்டேன். சாவை கடிக்கிறது இளஞ்சாவலாக இருந்தால் தான் கடிக்க முடியும். முத்துன சாவை அப்படி ஒரு சண்டை சாவலை கடிச்சுக்கிட்டேன். முண்டை தொழிலை என்னென்னு பார்த்தா சாவை ஏற்கனவே இன்னொரு சாவை அடிச்சிருந்துருக்கு. முண்டை கழுத்தில் பிளேட்டை வச்சு தச்சுருந்துருக்கேன். தெரியலை. இந்த ஆள் கடிச்சு 2 பல்லு உடஞ்சதே மிச்சான். தம்பி உண்மை ஷார்ட் போயிடு. இப்போ தான் யோசிச்சேன் பொத்து. அதனை தொடர்ந்து கோடாங்கி வேஷமெல்லாம் இருக்குது. நீங்கள் அமைதியாக இருங்க. பொம்பளை ஆள் இன்றைக்கி இருப்பாங்க. என்னத்தான் உண்மையிலே இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆம்பளையை நகண்டு போனால் கூட பொம்பளையை ஒரு பொம்பளை நகலாது. ஏன்னா விரிச்ச வாயை எடுக்க முடியாது. இன்னொரு பொம்பளை நகண்டாத்தே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். இவளுக்கு எப்போ எந்திரிப்பாளுங்க? பாயை சுட்டிட்டு போவோம். நம்ம பாயிலாமல் போனால் காலையில் நம்ம முறிச்சு தூக்கி போட்டு பொழப்பானே. அதனால் அமைதியாக உட்காந்துருங்க. நோட்டீஸை படிக்க போகிறேன். என்ன காலத்திலும் புனர்வளக்கூடிய மதிப்பு மரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவன வட்டம் அஞ்சூர் நாட்டைச் சேர்ந்த கே பெத்தானந்தல் ஒத்தவீடு சடங்கி சேகரம் கேபி மணல்மேடு கிராமத்திலே அருள்பாலித்து ஸ்ரீ செல்வ பிள்ளையார் ஆலய அஷ்டபந்த மகா கும்பாசேவையை முன்னிட்டு இன்றைய தினம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடக நடைமுறை. தம்பி ஒவ்வொரு பேருக்கும் நீங்க எஃபர்ட் கொடுக்கறது ஊருக்காரர்களுக்கே தெரியக்கூடாது. என்னமோ வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சுக்கு உடச்சு விட்டு போயிருங்கடா. நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி மணப்பாறை அருகாமல் உள்ள சுசிலியம்பாறையை சேர்ந்த சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்கிறார். அதனை தொடர்ந்து அழகுமல்ல பெரிய கருப்பு கூட்டவனை கொல்லிமலையில இருந்து எல்லா வேலையும் போட்டுட்டு அருவாளை தூக்கிட்டு ஓடியாரார். சின்ன கருப்பாக நடிக்கக்கூடிய என் அன்பு தம்பி வேங்கே கார்த்தி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டார். ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை என் அன்பு தங்கச்சி ரம்யா அவர்கள் ஒரு நடனமங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். வளத்திலே குட்டையாக இருந்தாலும் அவள் பண்ணக்கூடிய சேட்டை நிறையா கிட்டத்தட்ட 1300 பொம்பளை பேசக்கூடிய வாயை ஒரே பொம்பளை பேசிட்டு உள்ள போய் சுருண்டு படுத்துக்கிறவா என் அன்பு தங்கச்சி மணப்பாறையை சேர்ந்த சாந்தி அவர்கள் மற்றொரு நடனமங்கையா நடிக்க காத்து நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே தட்டிய போட்டு ஆட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய மாணவர்கள் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த முருகேசன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்.
2.25 அடி உயரம், 147 கிலோ எடை. ஒவ்வொரு மடுவும் சர்ச்சி மாடு மாதிரி. மை ஸ்டூடெண்ட் ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். பாலமேடு பப்ளு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க கற்றுக்கொண்டு ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது எத்தனையோ ஆறுமுனிய சக்கரவர்த்தியை சந்திச்சு வந்தவன் இந்த எம்கேஆர். ஆனால் நான் இவனுடைய குரலுக்கு அடிமை. ஒரு அருமையான ஒரு வாய்ஸை ஆண்டவன் கொடுத்துருக்கிறான், குரல் வளத்தை. வாழ்த்துக்களை என் அன்பு தம்பி. நம்ம நினைக்கிறோம் நாடகத்தை